அப்படின்னா kamala.com இதுக்குள்ளார போய் பாரு, என்னோட வெப்சைட் இருக்குது. akila.com என்னோட வெப்சைட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி எப்படி சார் க்ரியேட் பண்ணுறது? நான் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன், அது இப்போ கரண்ட் சிஸ்டத்தில் மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ எனக்கு இந்த வெப்சைட்டை, இந்த நான் க்ரியேட் பண்ணியிருக்க வெப்சைட்டை குளோபல் ஸ்பேஸில் அப்லோட் பண்ணணும். தட் இஸ் கால் ஹோஸ்டிங். அதாவது உங்கள் ஸ்டாண்டர்லோன் டிவைஸில் இருக்கிற கண்டென்ட்டை குளோபல் ஸ்டோரேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா தட் இஸ் கால் ஹோஸ்டிங். ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணணுங்க, டேட்டாவை கிடையாது. எதை? ப்ரோக்ராமை. இப்போது நீங்கள் டேட்டாவை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் டேட்டா தான், அதாவது அதனால் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை பர்சனல் கம்ப்யூட்டரில் இருந்துட்டு எதில் ஸ்டோர் பண்ணுறீங்க? க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா தட் இஸ் கால் ஹோஸ்டிங் கான்செப்ட். இப்போ ஹோஸ்டிங்கிற ஒரு கான்செப்ட்டு என்ன பண்ணோம், இதுதான் இங்கே எழுத போகிறோம். இப்போ ஹோஸ்டிங் டெக்னிக் டெவலப் அப்லோட் ஃபீச்சர். இந்த ஹோஸ்டிங்கிற டெக்னிக் எதை டெவலப் பண்ணுதான்? அப்லோட் ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணுது. ஹோஸ்டிங் டெக்னிக் upload a project from PC to cloud storage. Hosting technique, upload a project from PC to cloud storage. Since ஏன் அப்படி பண்ணணும்? Since our client feed data into our project. நம்மளோட ப்ராஜெக்டில் நம்மளோட கிளைண்ட் எல்லாமே என்ன பண்ணணுமா? டேட்டாவை ஃபீட் பண்ணணும். our client feed data into our project. Because of that only our project launch in cloud storage. அதனால தான் நம்ம வந்து cloud storageல பண்ணுறோம். Because of that only our project launch in cloud storage. cloud storageல லான்ச் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிளைண்ட் எல்லாமே டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க. நம்மளோட சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா கிளைண்டால் நம்மளோட ப்ராஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்துட்டு யாராச்சும் நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணுமோ இல்லை நம்மளோட ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணணுமோ நம்மளோட ப்ராஜெக்டை தான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ண போகிறது தான் நம்ம HTML டெவலப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிசியில் இருக்கிற ப்ராஜெக்டை நம்ம வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணுற கான்செப்ட்டுக்கு பேர் ஹோஸ்டிங் டெக்னிக். அப்லோட் அவர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் PC to cloud storage. Since our client feed data into cloud storage, since our client feed data into our project should found in cloud storage. நம்மளோட ப்ராஜெக்ட் க்ளவுடில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கிளைண்டால் டேட்டாவை ஃபீட் பண்ண முடியும், நம்மளோட ப்ராஜெக்டுக்குள்ளார ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து எந்தெந்த கிளைண்ட்டு நம்மளோட ப்ராஜெக்டில் டேட்டாவை ஃபீட் பண்ணிக்காங்கன்றதை நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா நம்மளும் வந்துட்டு வி ஷுட் இன்ட்ராக்ட் வித் க்ளவுடு. நம்மளும் யாரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்போம்? க்ளவுடோட தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு வெப் டிசைனிங்கோட இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதில் எப்படி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாங்க, ஐடியில் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, நான் ஐடியில் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ குட் டே.